டே 3 நாங்கள் பெங்களூர் ரீச் ஆயிட்டோம். அப்புறம் நாங்கள் கோரமங்கலால இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். அது நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி சாக்லேட் வாங்கியிருக்கோம். கோரமங்கலால நைட் வைப்பு நல்லா இருந்துச்சு. நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்தால் என்ஜாய் பண்ணலாம். கோரமங்கலாவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் நந்தி ஹில்ஸ் பார்க்க கிளம்பிட்டோம். நந்தி ஹில்ஸ் போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போனால் தான் தெரியுது 5:30 தான் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியெல்லாம் 4:30க்கே ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே நாங்கள் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கைஸ், கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்கும்னு. ரொம்பவே மிஸ்டாக அழகாக இருந்துச்சு. நந்தி ஹில்ஸ் நாங்கள் போனதுக்கு காரணமே அங்கே சன்ரைஸ் பார்க்கறதுக்கு தான். நாங்கள் போனது மான்சூன் சீசன்னால எங்களால் சன்ரைஸ் பார்க்க முடியல. நீங்கள் சன்ரைஸ் பார்க்கணுன்னா சம்மர் டயத்தில் போங்க. அங்கே சன்ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நந்தி ஹில்ஸில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டர்ன் பெங்களூர் கிளம்பிட்டோம். பெங்களூரில் இருக்கிற லூலு மால் போனோம். லூலு மால் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரண்டா சின்னசாமி.